பிரமிட்டுகளின் மாய பூமியான எகிப்துக்கான எங்கள் பயணம். இந்த ஆன்மீக சாகசத்தில் 93 எஜமானர்களுடன் இணைந்து தொடங்கியது. கெய்ரோ விமான நிலையத்தை வந்தடைந்தோம். அன்று மாலை உலகம் முழுவதிலும் இருந்து 93 உறுப்பினர்கள் இந்தியா, சிங்கப்பூர், USA அண்ட் UK இருந்து வந்து கொண்டார்கள். இந்த புனித பயணத்தின் உண்மையான தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இஸ்மே ஹோட்டலில் கூடினார்கள். மற்றது நான் இது பொதுவாக தான் சொல்றேன், ஏசியன்ஸ் 10 பேர் குரூப்பா போனாலே பிரச்சனை மாறுது. 90 பேர் போனது எனக்கு பட்டது என்ன, அப்படித்தான் பொதுவா. ஒற்றுமை, மன அமைதி, உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 10 நிமிடங்கள் இசையின்றி அமைதியான தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்று நாங்கள் எகிப்துக்கு சென்ற விஷயம் பற்றி பேச வருகிறோம். அதாவது தமாநாதன், தாராநாதன், அருந்ததி மாஸ்டர் மற்றது நான் இவ்வளவு பேரும் நாங்கள் அண்மையில் எகிப்துக்கு சென்றிருந்தோம். அங்கே நாங்கள் அறிந்த விடயங்களை உங்களுடன் பகிரப் போகின்றோம். தயவு செய்து எல்லா அருமையான வீடியோக்களை போட்டு உங்களுக்கு மகிழ்விப்போம். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இப்பொழுது தியானத்தை அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது எமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தியானத்திற்குள் செல்வோம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கலாம். நிமிர்ந்த நிலையில் ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்திருந்து கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சை கவனித்தல் வேண்டும். இப்பொழுது சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் வரும், அதை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு நிலையில் நமக்கு உச்சந்தலையினூடாக பிரபஞ்ச சக்தி உள்ளுக்குள் செல்வதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாம் ஆடாது அசையாது இருக்கும் போது நாம் சக்தியை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த சக்தி எமது உடலில் உள்ள இரத்தோட்டத்தை சீராக ஓடச் செய்து நாங்கள் ஒரு அருமையான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு நாம் இப்பொழுது தியானத்தில் அமருவோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் தியானம், மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்போ உங்கள் கைகளை எடுத்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக உள்ளங்கையை பார்த்துவிட்டு கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது.
இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வையகம் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் வழி நடத்தினார்கள். அதற்கு உதவியாக டாக்டர் சதா மேனோவும் பவானி மாஸ்டரும் உதவியாக இருந்தார். எல்லோருக்கும் மிகவும் நன்றி. இப்பொழுது இந்த தளத்தை நான் தமாநாதன் மாஸ்டரிடம், தாராநாதனிடம் கையளிக்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் எங்களுடைய இஜிப்சியன் ட்ரிப்பை பற்றி, ட்ரிப் டு இஜிப்ட், அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் டு இஜிப்ட் பற்றி நாங்கள் இப்பொழுது பேசுவதற்கு தயாராக உள்ளோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி சிறிஸ்கந்தராஜா மாஸ்டர். உங்கள் நம்பிக்கையை பிரமித்தான் என்று எண்ணும் போது உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். பிரமிட் எதிர்மறை சக்தியை குறைத்து நேர்மறை சக்தியை கூட்ட வல்லது. தியானம் செய்ய நல்ல ஏற்ற இடம். புவியீர்ப்பு மையம் கூடுதலாக இருப்பதால் இந்த 4 பக்கம் கொண்ட கூம்பு வடிவத்தை உறுதியான நினைவு சின்னங்களை அமைப்பதற்கு தேர்ந்து எடுத்தார்கள். இறப்பின் பின் மறுவாழ்வு இருக்கென்றும் அதற்குரிய பொன் பொருள்களை சேர்த்தும் வைத்தார்கள். 1000க்கு மேல் பிரமிட்டுகள் இருந்தாலும் 7 உலக அதிசயங்களில் ஒன்றான கூர்புவின் பிரமிட் பற்றி சிறிது கூற விளைகின்றேன். வட எகிப்தில் கீசா பிரமிட் உள்ளது. 13 ஏக்கர் நிலத்தில் 755 தர 488 உயரத்தில் உள்ளது. 2.5 தொன் தொடக்கம் 15 தொன் எடையுள்ள 1,300,000 கற்கள் கொண்ட கூம்பு இது. 135 பிரமிட்டுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. மிக பெரிய கற்கள் 80 தொன் உடையதாகவும் அஸ்வானிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இது இருக்க நாகரிகத்துக்குரிய எகிப்து நாட்டு மன்னர் கூபு என்பவர் தன்னை வந்து சந்திக்குமாறு எமக்கு அழைப்பு விட்டிருந்தார். அழைப்பை அகமுகந்து ஏற்ற நாம் 9/9/2024 எமது புனித யாத்திரையை மேற்கொண்டோம். இது எமக்கு பிரபஞ்சம் அளித்த அரிய கொடை என்று கூறலாமா? எமது தியான அரச பீட தலைவர் சித்தரசர்களுடன் நடாத்திய பேச்சு வார்த்தைகளின் பின்பு அரசாட்சி, அதாவது தியான அமைப்பு, சித்தரசர்களிடம் தற்காலிகமாக பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சித்தரசர்களோ மகா உன்னதமாக அரசாட்சி செய்து ஒத்துழைத்தது பாராட்டத்தக்கது. ஆகையால் இந்த புரோகிராமை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். வாழ்க வையகம். நாம் பிரமிட் அருகே ஹோட்டல் கைரோ பிரமிட்டில் நாங்கள் தங்கி இருந்தோம். அந்த வாசலில் நின்று பார்த்தால் 3 பிரமிட் வடிவ ஒரு லைன்ல தெரியும். அது சௌகரியத்தையும் தந்தது. 15ஆம் தேதி 6 மணிக்கு குளிர்சாதனம் பொருந்திய பேருந்து எம்மை கீசா பிரமிட்டுக்கு அழைத்து சென்றது. 7 மணியிலிருந்து எங்களுக்கு முதல் 2 குரூப்பா பிரிச்சுட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து அதை 4 to 6 நாங்கள் 7 மணியிலிருந்து 9 மணி மட்டும் தியானம் செய்ய பெர்மிஷன் தந்து 9 மணிக்கு முடிவடைந்தது. பிரமிட்டை அடைய இறைவன் தந்த 2 கால்களை மாத்திரமல்ல 2 கைகளையும் பாவிக்க வேண்டி இருந்தது. ஏறும் போது சில இடங்கள்ல அந்த கையில் பிடிக்கக்கூடிய வசதிகள் இருக்கவில்லை. முதலில் கைப்பிடி இல்லாத படிக்கட்டுகள் மேல் ஏறி சென்றோம். வாசலை அடைந்தோம். வியப்பாகவும் வெகு தூண்டலாகவும் இருந்தது. ஏணி போல் இயந்த படிக்கட்டுகள் மீது சென்று கொண்டிருக்கும் போது 80 மீட்டருக்கு மூடப்பட்ட டனல் வழியே குனிந்து போக வேண்டும். தலை நிமிர்ந்தால் உனக்கு அடிப்பேன் என்று கூறியது அந்த குகை. அதற்கு சென்ற நாம் தலை குனிந்து
மேலே சென்று நிமிர்ந்து பார்த்தபோது உயரப்படிகளில் ஏற வேண்டும் என்று கர்மத்தின் தளபதி சொன்னார். செய்த கர்மத்தை குலைக்கும் பாணியில் வியர்வை துளிகள் உப்போடு சேர்ந்து கண்களில் அறுப்பை தூண்ட மீதி வியர்வை துளிகள் வாய்க்குள்ளும் போய்கொண்டிருந்தது. ஏனெனில் ஜன்னலும் காற்றோட்டமும் அந்த குகைகளிலே இல்லை. கர்மாவை கடந்தோம் என்று நிமிர்ந்து பார்க்கும் போது இது மாத்திரமா, இன்னமும் 100க்கு மேலான படிகள் இருக்கின்றன, கடக்க வேண்டும் என்றொரு காட்சி. சூறாவளி போல், ஏனெனில் அங்கு நாங்கள் நின்று யோசிக்க ஒரு இடம் இல்லை. சூறாவளி போல் பிரபஞ்சம் நம்மை அழைத்து செல்ல கிங் சேம்பருக்கு கொண்டு சென்ற போது ஐயப்பன் மாஸ்டர் பலரும் தியானித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் இது ஒரு கொடுப்பனவு என்பதை நாங்கள் உணர்ந்தோம். வாழ்க்கையில நம்பிக்கை வேண்டும் என்று எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் அங்கு சென்ற போது பாஸ்போர்ட்டை ஹோட்டல்ல வைக்க விருப்பம் இல்லை, ஏனென்றால் களவெடுத்து போடுவான்னு நம்பிக்கை இல்லை. அது விழுந்ததோ இல்லாட்டி யாரும் எடுத்ததோ என்று எங்களுக்கு மனத்துல சரியான பதட்டம். தொட்டு தொட்டு பார்க்க வேண்டும், எங்க விழுந்திருக்கோ இல்லாட்டி அது இருக்கோ என்று. ஆகவே அந்த பாஸ்போர்ட்டை ஒரு சிறு பையில் அடைத்து வைத்து அதை ஒரு உயிரின் பகுதியாக கருதி போகும் இடமெல்லாம் கொண்டு சென்றோம். அதை ஆடாமல் அசையாமல் ஒரு சோளால பிடிச்சு கட்டி போட்டு நாங்கள் ஏறி சென்றோம். என்று ஏறி விழுந்து போட்டா ஒன்றும் செய்யலாததானே. அதை கட்டி போட்டு எங்கள் கைகளை பாவிக்க முயன்றோம். களைப்பே தெரியாமல் கஷ்டத்தை உணர நேரம் இல்லாமல் சென்றது போது அதுதான் பிரபஞ்ச சக்தியா என்று யோசித்தோம். எத்தனையோ அச்சங்கள் நம்மை தடுத்தன. இறுதியில் அந்த சக்தி அள்ளிச் சென்றது குரூப் எனர்ஜி என்றே சொல்ல வேண்டும். என்ற குரூப்ல நாங்கள் அதுல தடங்கி நிக்கலாது, ஓடியே சேர்ந்து போய் சேர்ந்துட்டோம். ஆனால் போய் வந்த போது எங்களுக்கு களைப்பில்லாத புத்துணர்ச்சியை பெற்று திரும்பும் போது உடலில் களைப்பே தெரியவில்லை. அதற்கு முதல் கடைசி நாள் நடந்தது. இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்றோம். இப்ப நான் சும்மா லக்ஸோ நகரில் நைல் நதியின் மத்தியில் கொன்சர்டோ என்னும் பெயருடைய அழகிய மங்கை வடிவானவள் எம்மை கரம் நீட்டி அழைத்தாள். 2 நாட்கள் தன்னுடன் தங்குமாறு தயவாக கேட்டாள். மிக அழகானவள், 4 லோகங்களை கொண்டவள். 2 படுக்கை அறைகளையும் அழகிய பாத்தையும் காட்டி எங்களை கவர்ந்து கொண்டாள். நாங்களும் சம்மதித்தோம். ஆடாமல் அசையாமல் எல்லா இடங்களுக்கும் எங்களை கூட்டிச் சென்றாள். கீழ் மாடியில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஒரு நாள் எழுப்பி பார்த்த போது அந்த தண்ணி எங்கட கண்ணாடிக்கு கிட்ட வருது, எங்கட கழுத்தளவுல நிக்குது. அந்த நதியில் தான் நாங்கள் ஊர்ந்து கொண்டிருந்தோம். கொன்சர்டோவின் 4வது மாடியில் நீச்சல் குளம் இருந்தது. எம்மை மகிழ்ச்சி கடலில் நீந்த வைத்தாள். உயர்ந்த அழகிய உணவையும் பொருட்களையும் காட்டி எம்மை சாப்பிடாமல் ஒருக்கவும் வைத்தாள். இவள் உணவு புளிச்சாதம், உப்புமா, ரசம், சாம்பார் பிரத்யேகமாக இருந்தது. அத்துடன் கூட பப்படம், மிளகாய், அதை விட சாப்பாட்டை காட்டி காட்டி எங்களுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்லியும் வைத்தாள். நன்றி கன்சர்டோ. அந்த கப்பல் சரியான பெரிசு, எல்லாரும் நாங்க நிற்கக்கூடியதான், நல்ல சந்தோஷமா இருந்தது. மம்மிஃபைட் செய்த, அதாவது காலத்தால் அழிக்கப்படாது பாதுகாத்தல். இப்பிறப்பில் எமது உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் மறுபிறப்பு உண்டு என்று உடம்பை பாதுகாத்து மறுபுறத்துக்கு தேவையான பொருட்கள், பொன், சாப்பாடு, பணத்தை வைத்து கும்பகத்தில் வைக்கின்றார்கள். இது எகிப்திய நாட்டு மக்களின் நம்பிக்கை. உயிர் பிரிந்த பின் இடது பக்கத்தில் துளை போட்டு நுரையீரல், குடல், மூளை ஆகியவற்றை எடுத்து வேறாக பாதுகாக்கின்றார்கள். உடம்பை காய வைத்து உப்பு போட்டு வாசனை திரவியங்கள் புது துணியால் சுற்றப்பட்டு பஞ்சுகளை புகுத்தி விடுகின்றார்கள். சிலர் கண்களுக்கு பவுனில் செய்து போடுகின்றார்கள். உடல் இருக்கும் போதுதான் ஆன்மா பாதுகாக்கப்படும் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள்.
இப்போது சில படங்களை உங்களுக்கு காட்டுகின்றோம், நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள். So this is our spiritual trip to Egypt. முதல் நாள் பிரமிடுகளின் மாயபூமியான எகிப்துக்கான எங்கள் பயணம். இந்த ஆன்மீக சகாசத்தில் 93 எஜமானர்களுடன் இணைந்து தொடங்கியது. கெய்ரோ விமான நிலையத்தை வந்தடைந்தோம். அன்று மாலை உலகம் முழுவதிலுமிருந்து 93 உறுப்பினர்கள் இந்தியா, சிங்கப்பூர், USA and UK இலிருந்து வந்து கொண்டார்கள். இந்த புனித பயணத்தின் உண்மையான தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இஸ்மே ஹோட்டலில் கூடினார்கள். Day 2. September 10th. Our day began with visits to Saqqara and Dashur, important locations that signify the origins of pyramid building technology in Egypt. Saqqara houses the world's first monumental stone structure, the step pyramid built by King Djoser. இரண்டாவது நாளாக எகிப்தில் பிரமிடு கட்டும் தொழில்நுட்பத்தின் தோற்றத்தை குறிக்கும் 2 முக்கிய இடங்களான சக்காரா மற்றும் தனுஷ் ஆகிய இடங்களுக்கு சென்று எங்கள் நாள் தொடங்கியது. சஹாராவில் உலகின் முதல் நினைவு சின்னக்கல் அமைப்பு உள்ளது. இது கிங் டி ஜோசரால் கட்டப்பட்ட படிப்பிரமிட் ஆகும். ஸ்டெப் பிரமிட். Moving on to Dashur, we saw a fascinating bent pyramid which starts at a steep 60-degree angle before shifting 45 degrees halfway up. The pyramid's smooth exterior offered a glimpse of how the Giza pyramid might have looked in its primes. It is said that the King Djoser, the structure which led to the construction of the Red Pyramid, the first true smooth-sided pyramid and the perfect 51-degree angle that would become the standard in Egyptian architecture. This is the bent pyramid. தசூருக்கு செல்லும் போது கண் கவர் வளைந்த பிரமிட்டை கண்டோம். இது செங்குத்தான 60 டிகிரி கோணத்தில் தொடங்கி 40 டிகிரி பாதி மேலே நகர்கின்றது. பிரமிட்டின் மென்மையான வெளிப்புறம் கீசா பிரமிட்டின் அதன் முதன்மைகளில் எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வையை உங்களுக்கு தருகின்றது. எகிப்திய கட்டிடக்கலையின் தரமானதாக மாறும் முதல் உண்மையான மென்மையான பக்க பிரமிட் மற்றும் சரியான 50 டிகிரியில் கோணமான சிவப்பு பிரமிட்டில் கட்டுப்படுவதற்கு இது வலுவகுத்தது. கட்டமைப்பை இது சரியில்லை என்று மன்னர் மறுக்கின்றார். Wednesday, 11th of September, arriving at the Giza Pyramid Complex, despite the heat, ancient wonder was undeniable. After spending 2 hours absorbing the energy of Giza, we visited a perfume and papyrus factory. We explored Egyptian mythology, particularly the stories of Horus, Osiris, and Isis. These deepened my knowledge of ancient symbols and their significance. மூன்றாவது நாள் வெப்பம் இருந்த போதும் கீசா பிராமிட் வளாகத்தில் வந்து பண்டைய அதிசயம் மறக்க முடியாத கீசாவின் ஆற்றலை 2 மணித்தியாலங்களாக உறிஞ்சி குடித்தோம். 2 மணித்தியாலம் அங்கு செலவழித்த பின்பு நாங்கள் ஒரு வாசனை திரவியம் மற்றும் பப்ரஸ் என்ற பேப்பர் மாதிரி ஒரு தொழிற்சாலைக்கு சென்றோம். எகிப்திய புராணங்களை குறிக்கும் ஹோரஸ், ஒசைரிஸ் என்னும் ஐசிஸ் கதைகளை ஆராய்ந்தோம். இவை பண்டைய சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியம் பற்றி எங்கள் அறிவை ஆழமாக்கியது. இது நாங்க இருந்த ஹோட்டல். அந்த வாசல்ல நின்று பார்த்தா நீங்க அந்த பிரமிடை பார்க்கறது காணக்கூடியதா இருக்கின்றது. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. அந்த ஹோட்டல் மிகவும் சௌகரியமாகவும் இருந்தது. That night, Ayappa Master led a 2-hour satsang filled with high energy and insights into the soul's journey, Egyptian history, overcoming fear, and the power of manifestation. அன்றிரவு ஐயப்ப மாஸ்டர் 2 மணி நேர சத்சங்கம் வைத்தார், தலைமை தாங்கினார். எகிப்திய வரலாறு,
எங்களுக்கு பயத்தை ஓவர்கமிங் த பயத்தையும் விளக்கியது, சக்தியின் வெளிப்பாட்டையும் வென்று கொடுத்தது என்று கூறலாம். At 2 a.m., we continued as we flew from Cairo to Aswan. We flew to Aswan, the land of gold, and proceeded to the Philael temple, dedicated to goddess Isis and Osiris. Situated on an island of granite, the energy of this temple was palpable. Despite the scorching heat of 42 degrees, the experience was incredible. We also celebrated my birthday. It was so lovely and an amazing experience. It's my birthday cake. Aswan Temple. அஸ்வான் கோவில்ல போன பொழுது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் எங்களை இன்சிஸ்ட் பண்ணினால் நாங்கள் இங்கே இருந்து தியானம் செய்து போட்டுத்தான் போகணும் என்று நாங்க இருந்து தியானம் செய்கின்றோம். நாலாவது அதிகாலை 2 மணிக்கு நாங்கள் ஹெய்ரோவில் இருந்து அஸ்வானுக்கு பறந்து சென்றோம். நாங்கள் தங்க நிலமான அஸ்வானுக்கு பறந்து ஐசிஸ் மற்றும் ஒசைரிஸ் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிலே கோவிலுக்கு சென்றோம். கிரனைட் தீவில் அமைந்துள்ள இந்த கோவில் ஆற்றல் தெளிவாக இருந்தது. அப்போது வெப்பமோ 42 டிகிரிக்கு சுட்டரிக்கும் வெப்பம் இருந்த போதிலும் அந்த அனுபவத்தையும் நம்ப முடியாமல் நாங்கள் தாங்கிக் கொண்டிருந்தோம். As evening descended, we finally settled on the Nile River cruise, sailing towards the Nubian village. The atmosphere was filled with joy and celebration as we danced and experienced the beauty of the Nile. The energies in the village were lower, but the cultural insights were gained were valuable. I'll play the video. No, leave it. Okay. In the video. Yeah. والنبي تديني يا شيخ حبة دلع في الرغيف علشان اشبع من الفرحة واوفر المصاريف والنبي تديني. Now cruise. When we stand on the ship, the river flew gently and nicely. That's the beautiful and wonderful experience. My grandchildren asked, "Did you see the crocodiles in the river?" I never saw that, but we saw lots of crocodiles that they mummified and kept it in the museum. Hey. மாலை இறங்கியதும் நாங்கள் இறுதியாக நைல் நதி பயணத்தில் தொடங்கினோம். நூபியன் கிராமத்தை நோக்கி பயணம் செய்தோம். நூபியன் கிராமம் ஒரு கிராமப்புறம் பார்க்கணுமெண்டா கண்டு அங்கு போனோம். நாங்கள் எங்களில் பலரும் நடனமாடி நைல் நதியின் அழகை அனுபவித்த போது சூழ்நிலை மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தால் நிறைந்திருந்தது. கிராமத்தில் ஆற்றல்கள் குறைவாக இருந்தால் வெரி ரிலாக்ஸ்டா இருந்தன. ஆனால் பெயர் பெற்ற கலாச்சார நுண்ணறிவு மதிப்புக்கு உரியது. September 13th, the early hours of the morning took us into the deep Sahara desert, where we visited Abu Simbel temples built by Ramesses II. This remarkable pharaoh was the only one in Egypt's history who treated women as equals. The energy of the place was intense. On the bus ride back, we listened to everyone's experience. This is Abu Simbel temple. Abu Simbel. Work began on the Abu Simbel salvage operation in 1964 when the two temples were cut into approximately 1042 massive blocks and reassembled 200 meters to the northwest on the ground, approximately 65 meters higher than their original position. Both temples have their own separate concrete dome that is covered with sand and rocks to provide the appearance of the natural cliffs into which the temples had originally been carved. அதாவது நாள் அதிகாலையில் எங்கள் சஹாரா பாலைவனத்தில் ஆழமாக அழைத்து சென்றார்கள். அங்கு ராம்செஸ் 2 கட்டிய அபு சிம்பல் கோவில்களை பார்வையிட்டோம். எகிப்தின் வரலாறில் பெண்களை சமமாக நடத்தியவர் இந்த குறிக்கப்பட்ட பார்வோன் மட்டுமே. அந்த இடத்தில் ஆற்றில் தீவிரமாக இருந்தது. பேருந்து பயணத்தில் திரும்பும் போது
அனைவரின் அனுபவத்தையும் கேட்டோம். இதில் தெரிவது எங்களது பேரீச்ச மரம் குலையாக தூங்கி எங்களை வரவழைத்தனா எங்களாலோ போக முடியவில்லை. ஒரு இடத்துல மறைச்சு நாங்க வேண்டி சாப்பிட்டோம். ஓகே. Later in the evening, we visited Kom Ombo Temple, located on a bend in the Nile, where nature's energy is at its peak. Thought the temple is dedicated to Sobek and Horus. It became clear that before they took charge, this temple had been guarded by a vulture god. 6ஆம் நாள் மாலையில் நைல் நதியின் வளைவில் அமைந்துள்ள கோம் ஒம்போ கோவிலுக்கு சென்றோம். அங்கு இயற்கையின் ஆற்றல் உச்சத்தில் உள்ளது. இந்த கோவில் சொபெக் மற்றும் ஹோரஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்பட்டதால் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன் அந்த கோவில் ஒரு கழுகு கடவுளால் பாதுகாக்கப்பட்டது என்பது தெளிவாகின்றது. Kom Ombo Temple. Our morning visit to the temple of Horus in Edfu was profound. The structure felt more like a Hindu temple than an Egyptian one, with Horus closely resembling Lord Kartikeya from Hindu mythology. The temple featured 7 entrances, symbolizing the spiritual journey from the innermost sanctum on to the outer world. The 2 staircases, one spiraling upward, the other descending into a straight line. Our Ham Sapma inner light descends straight into life, but it spirals through lifetimes to evolve back to the Purnatma wholeness. This temple was a sacred space for astral warriors, those who fight to maintain the balance of light. This is our tour guide over here. இது ஏர்போர்ட்டில் நாங்க வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அடுத்து 6வது நாள் எட்புவில் உள்ள ஹோரஸ் கோவிலுக்கு எங்களை காலப்பயணம் ஆழமாக இருந்தது. ஹொரஸ் இந்த புராணங்களில் இருந்து கார்த்திகேய பவானை அதாவது முருகனை நெருக்கமாக ஒத்திருப்பதால் இந்த அமைப்பு எகிப்தியரை விட ஒரு இந்து கோவிலாக உணரப்பட்டது. கோவிலின் கருவறையில் இருந்து வெளி உலகத்திற்கு ஆன்மீக பயணத்தை குறிக்கும் 7 நுழைவாய்கள் இடம்பெற்றுள்ளன. 2 படிக்கட்டுகள், ஒன்று மேல் நோக்கி சென்று சுழன்று மற்றொன்று நேர்கோட்டில் இறங்குகின்றது. நமது ஹம்சாத்மா உள்ளொளி நேராக வாழ்க்கையில் இறங்குகின்றது. ஆனால் அது பூரண ஆத்மாவிற்கு முழுமையாக பரிணமிக்க வாழ்நாள் முழுவதும் சுழல்கின்றது. ஒளியின் சமநிலையை பராமரிக்க வேண்டும். நிழலிடா வீரர்களுக்கு இந்த கோவில் ஒரு புனித இடமாக இருந்தது. எட்பு மற்றும் ஹோரஸ் கோவில்களையும் பார்த்தோம். இறுதியாக நானும் அருந்ததி மாஸ்டரும் கலத்து விட்டோம். Each master's sole purpose was being aligned, and Giza was collaborating to support this powerful experience. Last at Luxor Temple, Amun-Ra, the sun god, forging the weapons of kings and determining their fates. The temple opened flower pillars showing the chakras and the journey to enlightenment. The day was filled with revelations. Trishul symbolizing a treaty between gods representing papyrus and lotus. This felt like a powerful gathering place for kings and warriors, radiating a strong masculine energy and forceful presence. ஒவ்வொரு மாஸ்டரிலிருந்தும் ஆன்மாவின் நோக்கமும் சீரமைக்கப்பட்டது. மற்றும் இந்த சக்தி வாய்ந்த அனுபவத்தை ஆதரிக்க கீசா அளவீடு செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக லக்ஸோ கோவில் அமுன்ரா என்ற சூரிய கடவுள் அரசர்களின் ஆயுதங்களை உருவாக்கி அவர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றார். கோவிலில் 7 சிறந்த மலர் தூண்கள், அந்த தூணிலே 7 பெட்டல்ஸ் இருக்கிறதாக காட்டினார்கள். சக்கரங்கள் மற்றும் ஞானத்திற்கான பயணத்தை காட்டுகின்றது. கலந்த டேட்ஸும் இந்த வெளிப்பாட்டுகளால் நிரப்பப்பட்டுள்ளது. திரிசூலம், பப்ரஸ் மற்றும் தாமரையை குறிக்கும் 2 கடவுளுக்காக இடையேயான ஒப்பந்தத்தை குறிக்கின்றது. இந்த ஆலயம் அரசர்கள் மற்றும் போர் வீரர்கள் கூடும் சக்தி வாய்ந்த இடமாக உணர்ந்தது. வலுவான ஆண்பால் ஆற்றல் மற்றும் வலிமையாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. Our visit to the Valley of the Kings was calm. Karnak was the last temple,
We made our way to the airport to return to Cairo. Everyone was eagerly anticipating the next day's meditation inside the Giza pyramid, a moment we all had been waiting for. This meditation would mark the final transformative experience of our trip. Egypt holds a deep reservoir of ancient energies, and this trip allowed us to tap into those energies. 7வது நாள் கிங்ஸ் பள்ளத்தாக்கு எங்கள் பயணம் அமைதியாக இருந்தது. கருணாக்கடசி கோவிலை நாங்கள் ஹெரோக்கு திரும்ப விமான நிலையத்துக்கு சென்றோம். கீசா பிரமிட்டுக்குள் அடுத்த நாள் தியானத்தை அனைவரும் செய்வதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தருணம். இந்த தியானம் எங்கள் பயணத்தின் இறுதி மாற்றும் அனுபவத்தை குறிக்கின்றது. எகிப்து பண்டைய ஆற்றல்களின் ஆழமான தேக்கத்தை வைத்திருக்கின்றது. இந்த பயணம் அந்த ஆற்றல்களை தட்டி எழுப்ப எங்களுக்கு அமைதி தந்தது. Karnak Temple. The last day was the day we had all eagerly awaited, our meditation inside the Giza pyramid. We entered the king's chambers in 2 batches from 5 p.m. to 7 p.m. Though the climb was tiring and drenching with sweat, it was an adventurous journey for all the masters. Each group had 90 minutes meditation. What an extraordinary meditation. After dinner filled with joy and a session of experience sharing, we concluded the day with heartfelt hugs and happiness until we meet again. இந்த படிகள் பாருங்க 45 டிகிரியில இருக்கு. இதுல ஒரு மரம் வச்சு தடுத்துக்கலாம். இந்த படிகள்ல தான் நாங்கள் ஏறி போக வேண்டும். இன்று நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் ஈசா பிரமிட்டுகள் எங்கள் தியானம். நாங்கள் 2 தொகுதிகளாக கிங் சேம்பருக்குள் நுழைந்தோம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஏறுதல் சோர்வாகவும் வியர்வையில் நினைந்ததாகவும் இருந்தாலும் அனைத்து மாஸ்டர்களும் இது ஒரு சாகச பயணம். ஒவ்வொரு குழுவிற்கும் 90 நிமிடங்கள் தியானம் இருந்தது. என்ன ஒரு அசாதாரண தியானம். இரவு உணவிற்கு பிறகு மகிழ்ச்சி மற்றும் அனுபவ பகிர்வின் அமர்வுடன் இதயபூர்வமான அணைப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் நாளை முடித்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை இந்த எல்லா நல்ல உணவுகளும் கண்ணில் கலந்தன, கருத்தில் கலந்தன, என் உடலில் இதயத்தில் கலந்தன. இந்த அமிர்தத்தை மம்மிஃபை பண்ணி பாதுகாக்க ரெசிபி தேடிக்கொண்டு நான் இருக்கின்றேன். இந்த எண்ணங்களை எல்லாத்தையும் மம்மிஃபை பண்ணி பாதுகாக்க ரெசிபி தேடிக்கொண்டு இருக்கின்றேன். நீங்களும் எப்படி பாதுகாக்கலாம் என்று கூறுவீர்கள். நன்றி. இறுதியாக இருப்பதின் மகத்துவை இருக்கும் போதே உணர்ந்திடுங்கள். இழந்தபின் உணரப்படுவது எல்லாம் வலிகளின் உச்சமே என்று கூறி உங்களுடன் விடைபெறுகின்றேன். தை மாதம் 2025 ஆண்டு திரும்பவும் வம்சி கிருஷ்ணன் கூட்டிக் கொண்டு போக உள்ளார். அதில் நீங்களும் போய் சந்தோஷமாக மகிழ வேண்டும் என்பதை நன்றாக பரிந்துரைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கு பிறகு கொஞ்சம் படம் போட்டு காட்டு. Okay, 1 second. This one, yeah. Here. This is the Giza pyramids. And then they want to play this one. Ashwarya Rai. இது ஐஸ்வர்யா ராய்க்கு பதிலாக நான். This is the Sphinx of Egypt hugging a tree. King Chambers, the very last அதுக்குள்ள இருந்து வெளியால பாக்குற night view of King Chambers. This is climbing up the King Chambers. All of us and Vamsi Master over here. This is the hot air balloons being blown up. ஒட்டே பலூன்ல நாங்க போயிருந்தோம். அது எல்லாத்தையும் அவங்க வடிவா காட்டி வடிவா எடுத்திருந்தாங்க. Yeah.
Lots of ஒரு பலூன் மாத்திரமல்ல, கணக்க பலூன் போனது பார்க்க மிகவும் சந்தோஷமா இருந்தது. சூரியன் உதிக்கும் காட்சியையே நாங்கள் பார்த்து கொண்டோம். This is a flight certificate we got from them, both of us. This one is the sledge pulls the big monument. Somebody put the water to concrete the water. The sledge can easily be pulled out. என்னன்னு சொன்னா இது என்னென்று கட்டப்பட்டது என்று சொல்லிக்க சிலர் சொல்லினா இதுல தண்ணியை ஊத்தி அந்த சாண்ட இறுக்கமாக்கி போட்டு ஸ்லெட்ஜில தூக்கி கொண்டு போயினோம் என்று. இதுல கணக்கதைகள் இருக்கு. நாங்க சுருக்கமா இன்றைக்கு எங்களுக்கு டைம் போகுதுன்றபடியா முடிக்கிறோம். அடுத்தது இதுல சொல்லினோம் என்று சொன்னா நைல் நதியின் கிளைகள் அதுக்கு கீசா பிரமிடு கிட்ட இருந்தது என்றும், அப்ப அவை வள்ளத்துல கல்லுகள் எல்லாத்தையும் அங்கிட்ட அஸ்வான்ல இருந்து கல்லுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அந்த கல்லுகளை இப்படி வள்ளத்துல கொண்டு போனவை என்றும், அதன் பிறகு இந்த நைல் நதி கிளைகள் வெற்றி விட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஒருவருக்குமே ஒன்றும் தெரியாது, முடிவு ஆக்கப்படவில்லை. Oh yeah, one second. I'll just play a video that we got from Egypt as well. I'll share it with you. Can you see it?
நன்றி. இதையெல்லாம் ஒத்துழைத்து கேட்டுக்கொண்டிருந்தது நன்றி. இப்போது அருந்ததி மாஸ்டர் இதை பற்றி தன்னுடைய பாகத்தை கூறப் போகின்றார். அன்றைக்கு 4 பேர்ட்ட பர்த்டே, அப்ப 4 பேருக்கும் அவர்களாவே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செய்தார்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நாங்கள் சொல்லலாம் அவையிலாவே எல்லாம் சர்ப்ரைஸா கொடுத்தது 4 பேருக்கும் பர்த்டே. இப்ப தாரா மாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் இந்த 9 நாளும் செலவழிச்சு 7 நாளும் எவ்வாறு நாங்கள் இந்த பிரமிட்ல எல்லாம் போனதை பற்றி கூறினார்கள். சிலதுகளை நான் சொல்றேன். ஏன்னா நாங்கள் எல்லாமும் ஒரு 94 பேர் போனோம். அதுல 5 சின்ன பிள்ளைகள் வந்திருந்தார்கள். 5 பேரும் 10 வயதுக்கு உட்பட்டார்கள். அப்ப இந்த 5 பேரும் என்னென்றால் என்ன மாதிரி அந்த பெரியாக்களோட சேர்ந்து தியானம் பண்ணினதை பார்க்கல சர்ப்ரைஸ்டா இருந்தது. என்னென்னா அந்த கீசா பிரமிட்டுக்குள்ள அதுகள் போய் அவ்வளவு நேரம் 90 நிமிஷமும் இருந்து அந்த கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் ஏறி போனதை நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்கள் பொஸ்னியாவுக்கு போனாங்கள். அங்கெல்லாம் ஹெல்மெட் எல்லாம் தந்தவை. ஆனா இங்க ஒன்றுமே தெரியல. குனிஞ்சபடியே தான் மேல ஏறிக்கொண்டு போகணும். ஆனா முதல் பயந்த நாங்கள் ஏறி முடிப்போமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எல்லாற்றும் ஒரு உந்துதலால எங்களுக்கு முன்னால இந்த சின்ன குழந்தைகள் போனபடியா நாங்களும் அதுக்கு பின்னால போய் அதுகள் கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறினது. குனிஞ்ச தலை அங்க மேலதான் நாங்க போய் தலைய நிமித்தினோம். அந்தளத்துக்கு கஷ்டமான ஒரு இது. ஆனா எங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, நம்பிக்கை சக்தி இருந்தபடி. ஆனா தண்ணியா ஓடுது, உடம்புல வேர்த்து வாய்க்குலையும் போகுது, எல்லா உப்பு தண்ணி வாய்க்குல போகுது. இந்த வேர்வை கையை பிடித்து துடைக்க இயலாது. ஏன்னா கையை விட்டமோ நிலத்துல விழுந்துருவேன். ஹேண்ட்பேக் ஒரு பக்கம், அவ சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் இருக்கிறபடியா ஹேண்ட்பேக்கே இதுல போட்டுக்கொண்டு கட்டி போட்டு ஒரு இதால கட்டிட்டு குனிஞ்ச தலை நிமிரையில நிமிர்ந்த அடி தலையில அடி விழும். ஆனபடியா குனிஞ்சு கொண்டு போனோம். நான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல இந்த எகிப்தினாதன்னு படிச்சிருக்கிறோம், சஹாரா பாலைவனம் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அங்க பேரிச்சம்பளம் டேட்ஸ் குலுங்கி பூத்து குலுங்குது, தொங்கம் எவ்வளவு கிட்ட எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கரும்பு, மாம்பழம். அப்ப இந்த ஒரு வகையான நாட்டுல கடவுளுடைய இயற்கையை பாருங்கோ. இந்த இயற்கை எவ்வளவு ஒத்துழைக்குது. அப்ப இயற்கையை நாங்க அந்த மரங்களை வெட்டி அதை பழுதாக்குறோம். அந்த இயற்கையை எவ்வளவு டேட்ஸ்ல 3 விதமான மஞ்சள் கலர், கருப்பு கலர், சிவப்பு கலர். நான் ஒரு நாளும் சிவப்பு டேட்ஸ் பார்க்கல, அங்கதான் பார்த்தேன் நான். அவ்வளவு அந்த பழங்களும் அந்த ஒரு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றும் போடாம ஃப்ரெஷ்ஷா பிடுங்கி தந்தார்கள், சாப்பிட்டோம். ஆனால் அந்த சரியான ஒரு வித்தியாசமான, நான் படித்ததுக்கும் இங்க போனதுக்கும் இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த தியானம் செய்ததால தான் இந்த நாட்டுக்கு நான் எனக்கையில தனியா போய் நாங்கள் இவ்வளவு தூரம் பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவுக்கு நல்லா இருந்தது. அத்துடன் அங்க இருக்கிற சனங்களை ஒரு சின்ன பிள்ளை கூட வியாபாரம் செய்யுது. அந்த அவைகிட்ட சும்மா பார்த்தீங்களோ அவைகிட்ட வாங்காம நாங்க வெளியால வரவே இயலாது. எந்த ஆள்கிட்ட போனாலும் எங்களை கண்டா என்னவோ சாமான வித்துருவாங்க. வித்துட்டு $1 கேட்பினான். அவைந்த காசு கேட்க மாட்டேன், கிவ் மீ $1 கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மற்றது அந்த சின்ன பிள்ளைகள் அங்க அந்த ஓடி ஓடி ஏறுதுகள் இல்லை. அப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த பெரியாக்கள் ஏற முடியாமல் நினைக்காம நாங்கள் அந்த கீசா பிரமிட்டுக்குள்ள ஏறினாதான் ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு நான் நினைக்கிறேன். அது எங்களோட உந்துதல் சக்தியால உள்ள 94 பேரும் அங்க போய் இந்த குரூப் ஆனா நல்ல வடிவா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். ஒற்று குறை சொல்ல இல்லாது எல்லா விஷயத்திலையும் டிரான்ஸ்போர்டேஷன் மற்றது எங்களுக்கு இருந்த ஹோட்டல்ஸ் ஒரு குறை சொல்ல முடியாது. அந்த 94 பேரையும் என்ன மாதிரி எல்லாம் இந்த டைமுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சினா. அதுல ஒரே ஒரு ஆள் தான், ஒரு ஆளை விட்டுட்டு நாங்கள் ஒரு மகாராஜா ரெஸ்டாரண்ட் அதுல போனாங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு காம்பவுண்டுக்குள்ள தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுல ஒரு லேடி டாய்லெட்டுக்கு போனவ அதை மாறிட்டா. அப்ப நாங்கள் எல்லாரும் பஸ்ல ஏறிட்டோம், ஒரு ஆள் மட்டும் வரையில்லை. அப்ப எவ்வளவு நேரமா காத்து எல்லாரும் போன் பண்ணி என்ன விட்டுட்டும் வரையில. அது தெரியாத இடம்,
இந்த ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி பிடிச்சு அவ வந்து அங்கேயோ துளைஞ்சு போட்டா. ஏன்னா அந்த வழியில் தனியா, அதாவது எங்க நாங்கள் போனாலும் தனியா ஒரு ஆள் போகக்கூடாது, இன்னொரு ஆளை கூட்டி கொண்டு போக வேணும் அல்லது குரூப்பா போக வேணும். அவ துளைஞ்சு போனா. இப்ப இந்த ஒரு மாதிரி பிடிச்சு வந்து சேர்ந்துட்டோம். அப்படி அப்படி நல்ல ஒரு திறமான விசிட் எங்களுக்கு. இப்போ ஒரு ஜனவரியில திரும்ப போகினோம், விரும்பினாக்கள் போகலாம், நல்லாக கவனிப்பார்கள். இப்போ எங்களுக்கு ஒருத்தரையும் அதில் தெரியாது, வம்சி கிருஷ்ணா மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டுனா எல்லாம் ஒரு குடும்பமாக போனாங்க. மற்றது விடிய காலம்பரையில் 2 மணிக்கு எழும்பி ஃப்ளைட்டுக்கு போவோம். இப்போ இரவு 10 மணிக்கு படுத்துட்டு 11 மணிக்கு படுத்துட்டு ஒரு 2 மணித்தியால நித்திர கூட இருக்கு சில நேரத்தில். அடுத்த நாள் ஆனால் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடியதாக இருந்தது. சரியான ஒரு எனர்ஜி கிடைச்சது. மற்றது அங்கே இருக்கையில் ஒரு பயம், நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டு போனாங்க. இப்போ எனக்கே பிரதர்ஸ் எல்லாம் சொன்னவே, இன்னும் இந்த நாட்டுக்கு போறீங்களோ, இந்த அங்கால சண்டை நடக்குது. ஆனால் அங்கே ஒரு பயமும் இருக்கே இல்லை. எல்லாம் கவனமாக ஆக்கள் எல்லாரும் நல்லா தான் இருந்த மக்கள், அதில் அங்கே இருக்கிற எல்லோரும் நல்லா இருந்தார்கள். ஆனால் தெரியாத சில இடங்கள்ல ஆக்கள் வந்து வறுமையிலும் இருக்கிறார்கள். ஆனால் பெரிய பெரிய இப்போ வீடுகள் எல்லாம் அங்கே என்னென்னா ஒவ்வொரு ஆக்களும் வீடை கட்டிட்டு மேலே கூரையே இல்லை, இப்படி ஒரு கம்பியல் தான் இருக்கு. அப்ப எந்த பெரிய வீட்டை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அது ஏனென்றாலும் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அவையில் கல்யாணம் கட்டி அவையில் கட்ட வேணும் அந்த வீட்டை. அப்படி கட்டி கட்டி மேல உயரத்துக்கு போகும். ஒரு 10 பிள்ளை இருந்தால் அந்த 10 பிள்ளையும் ஒவ்வொரு வீட்டிலே தான் இருக்கும். அதுக்கு இடம் விட்டுருவீங்க, அவையெல்லாம் கட்டி கொண்டு போவின. அது ஒரு வித்தியாசமா இருந்தது அங்க பார்க்கல. மற்றது ஜன்னல்கள் எல்லாம், வீட்டின் ஜன்னல்கள் எல்லாம் சின்ன சின்ன ஜன்னலாக தான் இருந்தது. அது என்னன்னு தெரியாது. சில நேரத்தில் இந்த வெக்கைக்கு மண்ணுகள் பறக்குமோ தெரியா. ஆனால் நான் அந்த படித்ததை போய் பார்க்கல, நான் நினைக்கல இப்படி பார்த்துருப்போம். தனியாக போனால் நாங்கள் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருக்கவும் மாட்டோம், எங்களுக்கு இடங்களும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பேரையும் அந்த 2 மாஸ்டர்ஸ் ஐயப்பா பிண்டியும் வம்சி கிருஷ்ணன் மாஸ்டர் மற்ற இன்னொரு வினோத் என்றாலும் 3 பேரும் சேர்ந்து சாப்பாட்டில் இருந்து அவையிலும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டாந்துருக்கணும். ஏனண்டா உப்புமா எல்லாம் செய்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எத்தனையோ விதமான சாப்பாடு ஹோட்டல்லையும் இருந்தது, ஷிப்லேயும் இருந்தது. ஒரு கரைச்சல் எங்களுக்கு இருக்கையில் எல்லாரும் சுகமாக போய் சுகமாக வந்து சேர்ந்தோம். அதுக்கு நான் நினைக்கிறேன், நாங்கள் இந்த தியானம் செய்கிறதால எங்களுக்கு எங்கே போனாலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஒவ்வொருத்தரும் நன்றாக பார்த்து கொண்டுச்சுன்னா ஒரு கரைச்சலும் இல்லாமல் ஒரு அருமையான நேரம் கருதி நான் இவையெல்லாம் கணக்கெல்லாம் காட்டியாச்சு தானே என்ன மாதிரி போனான்னு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் தந்திருக்கிறேன். இப்பொழுது ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டர் கூறுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் டு ஈஜிப்ட் பற்றி எல்லாரும் பலவிதமாக நன்றாக பேசிவிட்டார்கள். நேரம் கருதி நான் கூட நேரம் எடுக்காமல் முதலாவது நான் நன்றியை தெரிவிக்கணும். முதலாவது நான் மறந்துடுவேன், முதலாவே நான் நன்றியில இருந்தோம். இதுல நன்றியை தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு வம்சி கிருஷ்ணா மாஸ்டர், ஐயப்பா பிண்டி மாஸ்டர், மனோஜ் நினைக்கிறேன் மற்ற பேர் மனோஜ் மாஸ்டர், அவருக்கும் நன்றி. அதோட கூடின நன்றி உரித்தாக IBIS இந்த கம்பெனி தான் எங்களை கொண்டு போனது. அதுல அந்த கம்பெனியில இருந்து வந்தவர்கள் கைட்ஸ் தான் முகமது யாஹியா, அகமத் அண்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்திருந்தார்கள். இவருடைய உதவி இல்லாமல் நாங்கள் பார்த்திருக்கவே முடியாது, எங்களுக்கு ஒன்றுமே விளங்கி இருக்காது. அவையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாலே எங்களுக்கு கூடின விடயங்கள் தெரியக்கூடிய இருந்தது. நான் 2 பேரையும் கூப்பிட்டிருக்கேன் இந்த தளத்தில் பேசும்படி, உடனே என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதே போல அந்த அவையில் ஒரு கம்பெனி தான் இதை IBS ஒரு கம்பெனி பல காலமாக இதை செய்து வருகிறார்கள். இந்த டூரை என்னுடைய சாலிடா செய்திருக்கிறார்கள். நான் அங்கே கேட்கும் யோசிச்சான், என்னென்ன இந்த காசை எஃபோர்ட் பண்ணினார்கள் என்று எனக்கே அதிசயமா இருக்கிறது. பாருங்க, அந்த க்ரூஸ் ஷிப்பில் போனோம், எத்தனையோ 6-7 hours டிராவலிங் பை கோச், ஏர் கண்டிஷன் கோச். 3 நேரமும் வித்தியாசமான இடங்கள்ல கொண்டே விட்டு சாப்பாடு, அப்படி நம்ப முடியாத அளவு. நான் நினைக்கிறேன், நீங்க எங்க புக் பண்ணாலும் இந்த நாங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு தரம் செய்திருக்க முடியாது. என்றபடியா நீங்க
உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஜனவரி, மற்றது வந்து நான் உடன் சொல்ல வேணும், நாங்கள் போன டைம்ல 42 டிகிரிஸுக்கு தாண்டிட்டுது. ஆனா ஜனவரியில இங்க வந்து குளிரா இருக்கேக்க அங்க வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு டெம்பரேச்சர் என்றபடி, அது நல்லா இருக்கு ஜனவரி. விருப்பமானவர்கள் கான்டாக்ட் பண்ணி போடலாம். இந்த கம்பெனியிலே அவரோட இணைந்து அதை ஆர்கனைஸ் பண்றார்கள். இந்த எஜிப்ட் வந்து நீங்க தனியா போய் பார்க்கவே மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். தனியா போறது ஒரு இடத்தையும் பார்க்க மாட்டீங்க. அது ஒரு டூர் கைடோட ப்ராப்பர்லியாகத்தான் போகணும். ரைட். மற்றது வந்து எனக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்க போடலாமே, டைம் இருக்கு தெரியா, நான் ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். கொஞ்ச நேரம் வேண்டாலும் அதை போடுவோம், பார்ப்போம். ஆனா நல்லா கவனித்தவர்கள் ஒரு குறை சொல்ல இல்லாத இந்த ட்ரிப்ல நாங்கள் எல்லா விதத்தாலையும் நல்லா கவனித்தவர்கள். மற்றது இனி ஜனவரியில போறாக்கள் விரும்பினா நீங்க போய் பார்க்கலாம். நல்ல ஒரு சான்ஸ். ஆஸ்திரேலியால இருந்து அவரும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடினார் தாராவேலோட, இந்த ப்ளூ டிஷர்ட்டோட இருந்து. மெக்சிகோல இருந்து வந்தவேல் பிள்ளை ஐயா. Thank you. இதே போல நீங்க சொல்லுங்க. இந்த பிரமிட் கட்டின ஊட்டம் அது இப்போதைக்கு சம்பந்தம் இல்லை. அது வந்து வேறொரு ரிலீஜியஸ் குரூப்ல சந்ததுலாம் அது நடைபெற்றது அந்த பிரமிட். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முஸ்லிம்ஸ்ல எல்லாம் ஒரு நாளும் இப்படி ஒரு செத்த பிணத்தை வச்சு பாதுகாக்க மாட்டார்கள். அவர்கள் 24 ஹவர்ஸ்ல உள்ளே கொண்டே செய்வார்கள். டெஃபினட்டா அது முஸ்லிம்ஸில் வாழ்ந்த காலம் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல யோசிக்கின்றேன். ஒரு படம் இருந்தா நான் முடியுமெண்டா நான் போடுகின்றேன். ஆனால் இதெல்லாம் என்ன மாதிரி வந்தது இந்த இப்படி பெரிய பிரமிட் எல்லாம்? ஆனா பார்க்க ஒரு வியக்கத்தக்கதாத்தான் இருந்தது எனக்கு. எங்களுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி கடவுளால அந்த கல்லுகள் ஒவ்வொரு கல்லையும் பார்த்தா என்னண்டு உடைஞ்சு சிலதுகள் விழுந்து கிடக்கு, அரைவாசியா கிடக்குது. இந்த அப்படியெல்லாம் இந்த நாட்டில் ஆண்டிருக்கிற மக்கள், அரசர்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் தங்களுக்கு பாதுகாப்புக்காக இது மாதிரி வச்சு பார்க்கும்போது இப்படி இயற்கையில இவ்வளவு இருக்கின்றதான்ற ஒரு அப்ப நாங்கள் இந்த தியானத்துல வந்தப்பதான் அந்த இயற்கை சீற்றம் கொள்றதெல்லாம் தெரியுது. இவ்வளவு எனக்கு முந்தி தெரியாத இயற்கை சீற்றம் கொள்றது. அப்ப நாங்கள் செய்யற மக்களின் செய்யற தேவையில்லாத பிரச்சனைகளால தான் இயற்கை சீற்றம் கொள்றது. நாங்கள் உண்மையா இயற்கையை வழிபட வேணும். கடவுளை அங்க போய் பார்த்தா தான் அந்த இயற்கையின் இது எவ்வளவு எங்கட பஞ்சபூதங்கள் எங்கட உடம்புல இருக்கிறதுன்றது தெரியுது. என்னண்டா எல்லாம் பார்த்தா ஒரு வியக்கத்தக்க மாதிரித்தான் எங்களுக்கு இருந்தது. ஆனா என்னோ தெரியா, நாங்கள் இந்த தியானத்துக்கு வந்ததால இந்த பெரிய தூர இடங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாம போகக்கூடியதாக இருந்தது. நான் லேசில வெளிக்கிட மாட்டேன் இப்படி இடங்களுக்கு. ஆனால் அந்த தியானம் செய்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தபடியாத்தான் நாங்க போகக்கூடிய இருந்தது. நீங்க தயவு செய்து விரும்பினாக்கள் நீங்க போகலாம். வேலோட கரண்டி பண்றேன், ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போய் கவனமாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அதைத்தான் நாங்க சொல்லக்கூடியதா இருந்தது. நாங்கள் நின்ற ஹோட்டல காலமே சாப்பிடுற இடம் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்குள்ளதான் போய் சாப்பிட்ட நாங்கள். நல்ல ஹோட்டல், நல்ல வசதியா செய்து தந்தவே.
எத்தனையோ விதமான சாப்பாடு. மார்னிங்குக்கு போனா எல்லா சாப்பாடும் இருக்கும். என்ன வேணுமோ நீங்க சாப்பிடக்கூடியதா இருக்கு. ஸ்பெஷலா வந்து எங்களோட மெடிடேஷன் குரூப்புக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அங்காளி சைட்ல நான்வெஜ் இருக்கிறபடியே எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா இந்த சைட் ஒதுக்கி தந்தவர். ஆனா நல்ல ஒரு கைடும் வந்தபடியா நல்லா விளங்கப்படுத்தி கொண்டு போனார் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு. பல படங்கள் இருக்கு, டைம் இல்லை, வீடியோக்களும் கணக்கே இருக்கு. ஆனால் அதை போடுறதுக்கு எங்களுக்கு இப்ப நேரம் கருதி நாங்கள் நிப்பாட்ட வேணும். இதே போல நாங்கள் இன்னொரு ட்ரிப் போனாலும் இதை போல நாங்கள் வந்து சொல்லுவோம். இதுக்கு இந்த விடயத்தை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கின லீட் ரோல் எடுத்த தமாநாதன், தாராநாதன், அருந்ததி எல்லோருக்கும் நன்றி. இரண்டாவது செய்ததற்கும் ஒரு இதொண்டு வரும். இரண்டாவது வந்து நாங்கள் சும்மா இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்ரீலங்காவுக்கு போட்டு வாரேன்னா நீங்க ஒரு மெடிடேஷன் அதை தொடர்பாக நீங்க போனீங்கன்னா அதன் ட்ரிப் வந்து வித்தியாசமா இருக்கு. சும்மா போறதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். அதான் நடந்தது. ஸோ மிகவும் அழகாக எல்லாம் வந்து அமையும். அதே போல வீடியோக்களும் வந்து அமையும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தலை சொல்லி போட்டு நான் மிச்சவர்களை நான் இனி தொடங்குவோம். நாளைக்கு காலமே துளசி இதெல்லாம் பற்றி பேச வருகிறார் ஷாலினி நடராஜன். இந்த ஓஷோவின் போதங்கள் பற்றி கிரிஜாராஜன் 11 மணிக்கு. நாளைக்கு இரவு மீண்டும் இசையும் கதையும் பாபு சண்முகநாதனும் தமாநாதனும் ஒழுங்காக 2வது முறையாக வந்து இசையும் கதையும் பேசுவதற்கு வருகிறார்கள். அவருடைய இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான நிகழ்ச்சி. நாளைக்கு இதை கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் யாரும் பேசியிருந்தா நீங்க பேசி எங்களை என கருத்துக்கள் சொல்லி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் கேட்க இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நன்றி. அப்புறம் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அனைவருக்கும் இதயங்கிருந்த வணக்கம். இறைவன் கொடுத்த 4 கால்களை பயன்படுத்தி கடவுள் சீட்டுகளை உயிர்மேலாக கருதி மன உறுதியுடன் எந்தவித சோர்வும் இல்லாமல் நம்பிக்கையே வாழ்க்கை என்று கூறி உங்களுடைய புனித யாத்திரை நிறைவேற்றீர்கள். அதற்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். அடுத்ததாக தாரா மாசத்து தன் வாழ்நாளில் இந்த பிறந்த நாளை மறக்க மாட்டார். ஒரு அற்புதமான நாள் என்றே கருதுகின்றீர்கள். பொன்னெழுத்துக்களாக பதிக்கப்பட வேண்டியது. மற்ற இதுக்கு முதல் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்றீர்கள். இப்படியான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு நம்பிக்கை வேண்டும், மன உறுதி வேண்டும், துணிவு வேண்டும். இப்ப நாங்கள் இங்கே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லாமல் அது இணைய முடியாத துணிவில்லை. என்ன செய்வது பார்த்து ரசித்தோம். மற்றது இப்படியான காட்சிகளை நாங்கள் எந்த சிரமம் இல்லாமல் பார்க்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நன்றி. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து தியானம் ஒன்றுதான் வழி என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் நாங்கள் இங்கே இருந்து மன உறுதியில் தியானிப்போம். உங்கள் போன்றவர்கள் காட்டும் காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். எல்லோருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், நீங்க இந்த எங்களோட வரையில அடுத்த முறை எங்கேயும் போய் வரவானு நீங்களும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் முந்தி ஈஜிப்டுக்கு இப்ப பல வருஷங்களுக்கு முதல் போயிருக்கிறேன். அங்க போனது இவ்வளவு தூரமாக போயிட்டு அங்க அந்த காலத்துல நான் மெடிடேஷன் தியானம் என்று செய்ய இல்லை. ஆனால் சும்மா ஒரு டூரிஸ்டா தான் போயிட்டு ஒரு கமலுக்கு மேலேறி டெசர்ட்ல போனோம். கமலையும் ஏறி போய் பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி குனிஞ்சு போறதுதான் எனக்கு இன்னும் நினைவாக இருக்குது. அறவாசியாக குனிஞ்சு போக வேண்டி வந்தது. எனிவே போயிட்டு இப்ப தியானத்துக்கு பிறகு அங்க போய் நீங்க தியானம் செய்யறது எனக்கு மிக்க நன்றி. மற்றது சாரா மாச you were very, very lucky to celebrate your birthday during such an eventful trip, spiritual trip. God will bless you and you all the best for the year ahead and many more years ahead. You would be blessed. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட இதை பகிர்ந்து கொண்டதுக்கு தமா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர், ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் எல்லோருக்கும் அழகாக படங்களோட காட்டினீர்கள். போய் வந்ததுக்கு சமமாக போயிட்டது. மிக்க நன்றி.
நன்றி. நன்றி. தேங்க்யூ. அடுத்தாக சுரேந்திர தர்மகுமார் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தாரா, தமா, அருந்ததி, ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர்ஸ் எல்லாரும் மிகவும் அருமையாக எங்களுக்கு ஈஜிப்ட் ட்ரிப்பை பற்றி விளக்கிறீர்கள். எனக்கும் வந்திருப்பேன், ஆனால் நான் முதலே சாந்தி மாஸ்டர் சொன்னது போல நான் ஈஜிப்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதால எனக்கு திரும்பவும் போறதுக்கு போய் வந்த இடம் தானே என்று வரவில்லை. அந்த பிரமிட்டுக்குள்ள நீங்கள் கீசா பிரமிட்டுக்கு உள்ளுக்கு போனது, அது நானும் போனேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி தவண்டு தான் போய் வேத்து ஊத்தி கடைசியா கிங் அந்த சேம்பருக்குள்ள போன பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா அந்த நேரம் மெடிடேஷன் செய்ய வேணும் என்ற எண்ணம் இருக்கல அப்ப எங்களுக்கு. ஆனால் சில பேர் அதில் மெடிடேஷன் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்போதும். இப்போதான் தெரிகிறது அது அதை மிஸ் பண்ணி விட்டோம் என்று. என்றாலும் மிகவும் அருமையாக நீங்கள் கூறினீர்கள். அதற்கு எனது பாராட்டுக்கள். தாரா மாஸ்டர், I hope you enjoyed your birthday there. Yeah, it was great. Thanks. It's an unforgettable one. Yeah. நான் கன பேர் கை போட்டிருக்கிறபடியா இதோட நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. நன்றி சுரேன். அடுத்த பஞ்சாட்சர மாஸ்டர் ஃப்ரம் சிட்னி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று 90 பேரோடு ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பை செய்ததை தமயந்தி மாஸ்டர், தாரா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர், ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் வடிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்கள். நாங்கள் ஒரு ஃப்ரீயாக ஒரு டூர் போய் வந்த மாதிரி இருந்தது. எல்லா படங்களையும் காட்டி எங்களுக்கு மகிழ்வித்தார்கள். நீங்கள் ஒரு 2 விஷயம் கேட்க இருக்கிறேன். இந்த ஷிப்பில் போக த லாங்கஸ்ட் ஃபிஷ் நைட்ஸில் தானே லாங்கஸ்ட் ஃபிஷ் ஓடுது, அதை காட்டினவர்களா? அதை காட்டில எங்களுக்கு காட்டு இல்லை. நாங்க கடலுக்குள்ள பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் ஓடி செஞ்சோம். அது நாங்கள் அந்த கப்பல் ஒரு கண்ணாடி பதிச்சிருக்கார்கள். அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தா அதுல அவங்க விக்கிறவங்க தான் வித்து கொண்டிருக்கிறாங்க சாமான. அவ்வளவு தூரத்துல இருந்து வித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இருந்து கூட சாமான விற்பாங்க, எறிவாங்க. அந்த மீனை பார்க்க முடியல. அந்த அவங்கள தான் பார்த்த நாங்க விக்கிறவங்க. அருமையா இருந்தது. அடுத்தது நீங்கள் இந்த ஐயப்ப பிரமிட்ல 7 சக்கர படத்தை போட்டு காட்டினீர்கள் தாமா. அதுல என்ன அங்க 7 சக்கரா இருந்ததோ? அங்க சக்கரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கோவில்ல 7 வாசல்கள், 7 சக்கரங்கள் அப்படி என்றெல்லாம் இருக்குது. அது கார்த்திகேயனுக்கு முருகனுக்குரிய கடவுளை காட்டினதாகவும், அது நாங்கள் முருகன் கடவுள், எங்களுக்கு ஒரு கோவில் இருந்தா சரிதானே. அருமையா இருந்தது. உங்களோட கொமெண்ட்ரி வெரி குட், எக்ஸலண்டா இருந்தது. நன்றி, வணக்கம். பவானி மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தாரா மாஸ்டர், belated birthday wishes, all the best. And மற்றது நீங்கள் நல்ல வடிவாக எல்லாம் சொன்னது வடிவாக இருந்தது. நாங்கள் போய் நேர பார்த்து வந்தது போல இருந்தது. நல்ல ஒரு வடிவாக சொன்னதை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அருந்ததி மாசரம் பிறகு எல்லாத்தையும் சொன்னா மிகவும் நல்லா இருந்தது. எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் போய் ரெண்டு வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வணக்கம். நன்றி பவானி மாஸ்டர். நன்றி. பானாஜி மாஸ்டர் from Sydney, Australia. அனைவருக்கும் வணக்கம். First of all, belated birthday wishes to Tara Master. மற்றது தமயந்தி மாஸ்டர் மிக ஆகாஷியமாக எல்லாத்தையும் வர்ணிச்சு கொண்டு போனா.
ஹாஷியத்தை பாக்குறதா அவ படங்களை பாக்குறதா ஒன்றுமே விளங்கு இல்லை. நல்லா இருந்தது உங்களோட வர்ணனை. என்னுடைய கேள்வி என்னன்னா, கோவில் டெம்பிள்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன எதுவும் ஸ்டாச்சூஸ் இருந்ததா இல்லாட்டி சும்மா அந்த ஸ்ட்ரக்சர் அவுட் சைட்? அது டெம்பிள்ஸ்ல தான் அந்த இது டூம்ஸ்ல தான் எல்லாத்தையும் வச்சவியாம். இப்ப நாங்க ஒன்றும் காண இல்லை, எல்லாத்தையும் களவெடுத்து கொண்டு போயிட்டாங்க, அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படின்றபடியா அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. டெம்பிள் தான் கதைக்கிறவள், அந்த இடங்களை எல்லாத்தையும் டெம்பிள் தான் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. ஓகே. அடுத்தது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொன்ன மாதிரி நார்மலா முஸ்லிம்ஸ் வந்து 24 ஹவர்ஸுக்குள்ள பேர்ன் பண்ணிடுறது. ஆனா பழைய காலத்துல அவை வந்து இந்த மம்மிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி இருக்கணும். அது முஸ்லிம் டைம் இல்ல, அது முஸ்லிம் டைம் இல்லைன்றதுதான் சொன்னேன். ஓகே. அது வித்தியாசமான ஒரு ரிலிஜியஸ் குரூப் இருந்திருக்கு, மாறி மாறி வந்திருக்கு. ஓகே. எனிவே இந்த தளத்துக்கு மிக்க நன்றி. இருந்த இடத்துல இருந்து எத்தனையோ பார்த்துட்டோம். பொஸ்னியா, இப்ப கிட்டடியில நீங்கள் இல்லாத நேரம் நாங்கள் ஒருக்கா ஜப்பானுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்ரீகாந்தா மாஸ்டர் நல்ல அழகாக எல்லாத்தையும் வர்ணிச்சிருந்தார், அழகு தமிழ்ல. கேட்க சந்தோஷமா இருந்தது. அப்ப எங்கட பக்கெட் லிஸ்ட்ல அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இப்ப ஒமிட் பண்ணலாமே, என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி போய் பார்த்தாச்சு. மிக்க நன்றி. உங்களோட ஸ்பீச்சும் நல்லா இருந்தது வானா மாஸ்டர். எனக்கு சதா மாஸ்டர் அனுப்பியிருந்த உங்களோட ரெக்கார்டிங் ஸ்பீச் நீங்க நல்ல வடிவா பேசி இருக்கிறீர்கள். இனி தொடர்ந்து நீங்கள் பேச்சு கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. 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 தேங்க்யூ. பாபு சண்முகநாதன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. chat box அதன் வாசிக்கணுமா சார்? இல்ல நான் வாசிங்க, நீங்க வாசிக்கணும்னா வாசிக்க. அதுக்கு தான் வந்தேன் நான். ஓகே. ஓகே. அவாஸ் நஹின் ஆஹி என்று ஐபோன்ல இருந்து போட்டிருக்கிறார். பத்மினி 3 கரங்கள் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் போட்டிருக்கிறார். சுஷ்மா பத்மினி. Kamala Arunachala Potra, thank you for brilliant description of your trip. iPhone to everyone. Very good and enjoyable description with pictures. Suresh, மிகவும் பிரபலியான இடங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றம் மிகவும் நன்றி. இனிய இரவு வணக்கம். Anandi Baladasan from Canada. Wonderful presentation of your spiritual trip, Dhamma and Dara Masters. Very well presented. அவதான் thumbs up போட்டிருக்கிறேன். Some amazing trip. Shanti Parameswaran, Doctor Shanti Parameswaran இன்னொன்று போட்டிருக்கிறேன். Thank you for your wonderful description. Enjoyed it very much. God bless. Galaxy, thank you masters, very nice and excellent. Thank you. Damayanthi Kuyeswaran அவரோட பேர். விஜயலட்சுமி ராமச்சந்திரா சொல்லியிருக்கிறார், அருமையான பிரபலமையான சுற்றுப்பயணத்தை பாய்ந்து கொண்டமைக்கு நன்றி. Sumati, to everyone, there's no green vegetables in the desert. So God has given us dates and camel milk for iron. Then the second thing is January weather is ideal for travel. Radhay Master from London, thank you masters for sharing your spiritual experience of your wonderful holiday, beautiful presentations. Beautiful presentation, Master, and wishing Tara a very happy birthday and many more to come. Good to know you have enjoyed the holiday. Chandra Sambandhan, thank you for a beautiful presentation and a wonderful spiritual journey. Anandi Baladasan from Canada again. Tara Master, you are well blessed to have your birthday on your spiritual trip. Kumar, super. On the photograph. Jnana Jogaraja, thank you for this valuable speech and the photograph. Daya, did you have any meditation experience? Daya. மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. அந்த கீசா பிரமிட்ல போய் செய்யல உங்களை அறியாம எண்ணமற்ற நிலைக்கு போகக்கூடியதா இருந்தது. எனக்கு தமா கை வச்சோன்னு நான் யாரடா பத்ரிஜி வந்துட்டாரு வாக்கு பண்ணி நினைச்சேன்னா, ஏன்னா எழும்பி போய்க்கல என்ன தட்டி போட்டு போக நான் பத்ரிஜி தான் வந்து நிற்கிறாராக்கும், என்னடா அழுப்புறாருன்னுட்டு பேந்து பார்த்தா இவர் ஐயப்பா பிண்டி
கதைக்க தொடங்கினா பத்திரிஜி அங்கேருந்து கதைக்கிற மாதிரி இருந்தது. மேபி அதெல்லாம் நினைவுகள் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு நினைவு வந்தது. கொஞ்சம் அந்த ஒரு ஆள் வந்து தொடைக்கல உங்களுக்கு உங்க டீப் மெடிடேஷன்ல இருக்கைக்குல ஒரு ஆள் தொடைக்கல உங்களுக்கு தெரியாது. அந்த கையும் இந்த குளிர்ந்து ஒரு மாதிரி இருக்கைக்குல நான் நினைச்சேன் கடவுள் வந்துட்டார் என்றுதான் யோசிச்சேன். நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது தான். ஆனா அது தமாம் வடிவில கடவுள் வந்தார். நன்றி நன்றி நன்றியா இருந்தது மாஸ்டர். இதைத்தான் நான் நினைத்து அடுத்த வசந்தா மாதவன் மாஸ்டர் நீங்க பேசணும். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நல்லா இருந்தது, அருமையான பேச்சு. உங்களோட ஆன்மீக பயணம் நல்ல சிறப்பாக இருந்ததுன்றது பார்க்க தெரியுது. படங்களை எல்லாம் பார்க்க நல்ல வடிவா இருந்தது. தமா மாஸ்டர்டையும் தாரா மாஸ்டர்டையும் நல்லா இருந்தது. அப்படின்ற காமெண்ட்ரி சூப்பரா இருந்தது. மற்றது அருந்ததி மாஸ்டரும் நீங்களும் நல்லா செய்தீங்க. எல்லாரும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்த பயணம் பார்ப்போம். நாங்களும் வளத்தோட இருந்தால் எல்லாருமா போவோம். நன்றி, வணக்கம். கமலாஷினி மாஸ்டர் நீங்க பேசுங்க. Hello everyone. Tara Master, belated happy birthday to you. Thank you. Yeah. When I see all the photos, I remember when my husband was alive, we went as a group to the Egypt as well. So they have seen most of the things. So எனக்கு அது வருது, அது பார்க்க அதெல்லாம் போற இடங்கள்லாம் நினைவு வருது. பார்க்க ஆசையா இருந்தது. ஆனா வைக்கதான் இல்லையா, மற்றபடி we enjoyed it anyway. ஆனா நாங்க இதுக்குள்ள கீழே போகலாம். My husband said, no, I'm not going there. அதுக்கு எல்லாம் சொல்லி நான் தான் போனேன். முக்காவதை போட்டேன். பிறகு சில பேர் சொல்லிச்சுன்னா வேண்டாம் சொல்லி. ஆனா nearly there. We were nearly there. சில ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் தான் கடைசி வரையும் போயிட்டு வந்தேன். என்ஜாயபிள் டே. கமலா மாஸ்டர் தான் தாராண்ட டீச்சர், பழங்கால அப்ப என்ஜாயபிள். இப்ப பார்க்க ஆசையா இருந்தது. அந்த நைல்ஸ்ல போய் எல்லாம் கொஞ்சம் நல்ல இதா இருந்தது. டான்ஸ்களும் அது சொல்லி அதே மாதிரி ரஷ்யன் டான்சர்ஸும் வந்து அடிக்கிறாங்க. நைல் நதியாண்டதை பாக்க நீல கலரா இருந்தது. பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறோம். ஆனா நேரா பாக்கல ஆசையா இருந்தது. இந்த நைல்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்ட்கள் எல்லாம் நல்ல ஃபிளரிஷ் பண்ணி கொண்டு இருக்கு. நல்ல எல்லாம் வளருது நகர் எல்லாம். அது சில இடம் தான் டெசர்டடா இருக்குது. பார்க்க ஆசைதான். நன்றி நன்றி. ஆல்ரெடி சீன் அனுபடியா ஆசைப்படக்கூடாது. நன்றி. கௌரிராஜ் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையாக விளக்கினீர்கள் அம்மா. எல்லோரும் தான் டூர் செல்வார்கள், ஆனால் உங்களைப் போல இவ்வளவு அருமையாக விளக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம்தான். அத்துணை அருமையாக இருந்தது உங்கள் இருவரின் விளக்கமும். அதிலும் குறிப்பாக தமா மாஸ்டரின் விளக்கம் வெகு வெகு அருமை. தாரா மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்த நாள் எப்பொழுது? 12 11? 12. நான் 11 என்றால் பாரதியாரின் நினைவு நாள் என்று அதற்கும் சேர்த்து வாழ்த்தலாம் என்று நினைத்தேன். நல்லது நல்லது. மிக அருமையாக இருந்த அனைவருமே சிறப்பாக விளக்கினீர்கள். சென்று வந்த அனுபவம் மற்றவரையும் பார்க்க வேண்டும் என்று தூண்டுவதாக இருந்தது உங்களுடைய விவரிப்பு. வெகு அருமை. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. 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 டாக்டர் ஜெகநாத் நீங்க பேசுங்க. நன்றி. இந்த சஹாரா பயணம் இல்ல, ஒரு சாகச பயணம் என்று தான் சொல்லணும். நீங்க சொன்னதை கேட்க நெத்தி வேர்வை சிந்த வேர்வை குடி போறது. மற்றது நான் இது பொதுவாக தான் சொல்றேன், ஏசியன்ஸ் 10 பேர் குரூப்பா போனாலே பிரச்சனை மாறுது. 90 பேர் போனது உங்களோட எனக்கு பட்டது என்ன அப்படித்தான் பொதுவா. இல்ல மாஸ்டர், ஏனென்றால் மெடிடேஷன் குரூப் பண்ணபடியா பிரச்சனை வேற இல்ல. அதான் வந்து ஒப்பீனியன்லயே 10 பேர் போனாலே பிரச்சனை மாறுது. 90 பேர் சக்சஸ்ஃபுல்லா வந்தது ஒரு பெரிய காரியம். தியானம் நிச்சயமா வேலை செய்யறது கொண்டுதான் சொல்லணும். நீங்கள் உடனே வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இப்பதான் போயிட்டு வந்தீங்க, அதுக்கிடையில எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அது தாரா இருக்கிறாங்களுக்கு எல்லாம் எங்களை தாரா தான் எங்களை வழி நடத்தின அங்கேயும் எல்லாரும்.
ஓகே, வெல் டன். சிவா மோகன் மாஸ்டர் நீங்க. அனைவருக்கும் வணக்கம். அருந்ததி அம்மா, சிஸ்கந்தராஜ் ஐயா, தாரா அம்மா, தம்மா அம்மா, என்ன சொல்வது, 4 துருவங்களாக சென்று அழகாக இந்த பயணத்தை நீங்கள் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல் வன்மையோடு நல்ல இடங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. படித்திருக்கிறோம், நிறைய படித்திருக்கிறோம். நான் ஒன்றை யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் தம்மா இதை சொல்லுவாவா விடுவாவாண்டு அந்த சூரிய கடவுள் அதை பற்றி நான் படித்திருக்கிறேன். ஆகவே அது இருக்குது எகிப்திலே என்றது தெரியும். இதன் மூலம் சில சந்தேகங்களும் இருக்குது. அங்கே பழமையாக இருந்த சமயங்கள் எந்த வகையிலே இருந்தன, எப்படி இருந்தன, இதனோடு தொடர்புடையன என்ற ஆராய்ச்சிகள் இன்று வரையும் அதிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் அங்க இருக்கிற அந்த கட்டிடங்களுக்குள்ள ஒரு உருவங்களும் இல்லை என்று. அப்படியா தம்மா? இந்த கீசா பிரமிடுல இருந்து முந்தி வச்சிருக்கலாமோ தெரியாது. இப்ப போய்த்தா ஒரு நாங்க குளிக்கிற கொட்டு மாதிரி ஒன்று கருங்கல்ல, நல்ல கருங்கல்லால செய்யப்பட்ட ஒரே ஒரு கருங்கல்லால செய்யப்பட்டது. அதுக்குள்ள இருந்ததை உடைச்சு எடுத்து கொண்டு போயிட்டாங்களாம் ரெண்டும் கேள்விப்படுகின்றோம். அதுல ஒரு ஓட்டை, ஒரு உடைஞ்சும் இருக்கு. அதுல அமர்ந்து கொண்டு அதுல சார்ந்து கொண்டுதான் நாங்கள் எங்கள ஒரு சிலர் தியானம் செய்தார். அந்த தொல்பொருளியல் சான்று அந்த விடயங்கள்ல நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். என்னன்னு சொன்னா, எங்களுக்கும் இந்த பூநகரி, மன்னார் போன்ற இடங்களிலேயும் அகழ்வாராய்ச்சிகள் நடந்து இந்த தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த அதுக்குள்ள ஒரு கொட் மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இருந்து என்னத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த இறந்தவர்களை புதைக்கிறே இல்லை அந்த பழங்காலத்துல, அந்த தாளிகளுக்குள்ளதான் அவர்களை வைத்து பின்னால வீட்டுக்கு பின்னுக்கு அவர்களை வைத்து விடுவார்கள் அந்த தாலியோட. அதுக்குள்ள நான் நினைக்கிறேன் அந்த மருந்துகள் அதுகள் எல்லாம் போடுறது போல இருக்குது. இது இந்த பூநகரியில கடைசியாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி ஒரு இதுல இருந்து அதை கண்டுபிடித்து அதை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையிலே நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பத்மநாதன் சாரோட இன்னும் 2-3 பேர் அதுல இருக்கிறாங்க. எனக்கு அதுல சரியான ஆக்களோட பேர் சரியா தெரியல. அவர்கள்தான் கடைசியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கும் இந்த எகிப்து பிரமிட்டுகளுக்குள்ள இருந்த அந்த மம்மிசிற அந்த மொழிகள் வச்சு பாதுகாத்த விதமும் 2ம் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. 2ம் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது நிறைய ஆண்டுகள் கடந்த ஒரு விடயம் எங்களுடைய நாட்டிலே நடந்ததும். பழங்காலத்திலே அது அரசர்கள் இந்த ஐரோப்பியர் அவர்கள் எல்லாம் வர்றதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முந்தைய விடயங்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேர காலகட்டமாகவும் இருக்கலாம் இந்த எகிப்தில இருக்கிற இந்த பிரமிட் அந்த மம்மீஸுகளுக்குள்ள வைக்கப்பட்ட விடயங்களும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த மற்ற கலாச்சாரங்களோடு நாங்கள் பார்க்கும்போது நன்றி கணபதி ராஜா மாஸ்டர், பேராசிரியர் புஷ்பரட்னம் ஐயா, நான் அதை மாதிரி மறந்துட்டேன். அவர்கள் அதை செய்து வச்சிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கையிலே அந்த தகவல்களை எடுக்கலாம். உண்மையான தகவல் தான், நான் அதை படித்திருக்கிறேன். ஆகவே இந்த எகிப்துக்கும் இந்த விடயங்களுக்கும் எங்களுடைய இந்த கல்வெட்டுகளிலே தாளிகளிலே இருக்கிற விடயங்களுக்கும் ஏதும் தொடர்புகளும் இருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு ஊகம்தான். அது அவர்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரியாகவும் இருக்கலாம், சில வேளையில் அது ஊகமாகவும் இருக்கலாம். நான் கொஞ்சம் படித்திருக்கிறேன். இதுகளை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கின்றது. அந்த சூரிய கடவுள் அவர்களுடைய ஒரு ஒழுக்க கடவுளாக இருந்ததாக கூறப்படுகிறது. நான் படித்த அந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது, நீங்கள் சொன்னீர்கள் அவர் எத்தனையோ விடயங்களாக என்னவோ இதுகளெல்லாம் கையில வச்சிட்டு இருக்கிறார். என்ன வச்சிட்டு இருக்கிறார் கையில தமாமா? திருப்பித்தான் பார்ப்போம். பரவாயில்ல, நீங்க சொன்னீங்க வெள்ளன ஏதோ ஒன்று சொன்னீங்க, நான் அதை மறந்துட்டேன். அவர் கொஞ்சம் அந்த ஒழுக்கத்துக்கு அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குரிய ஒரு ஆளாக அவர் அங்க இருந்திருக்கிறார் அந்த நேரத்துல. அப்ப இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது, எதிலே இருந்து வந்தது என்ற பல்வேறு விடயங்களை பற்றி அவர்கள் மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல அருமையாக இருந்தது. மீண்டும் கனகாலத்துக்கு முதல் படித்த ஒரு விடயத்தை மீட்டல் பயிற்சி தந்திருக்கிறீர்கள் 4 பேரும் சேர்ந்து. அதுல உங்களுடைய கமெண்ட்ரி மிகவும் அழகாக இருந்தது. தாரா அம்மா, தம்மா அம்மா, அருந்ததி அம்மா, சிவஸ்கந்தராஜா ஐயா, 4 பேருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இது போல நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று கூறலாம். இதிலே நான் நினைக்கிறேன் இன்னும் சில தெளிவான விஷயங்கள் இருக்குது என்று நினைக்கிறேன். மேலும் செல்கின்றவர்கள் அவற்றை சுமந்து வரலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மம்மிஃபை பண்றதுல கணக்க மெத்தட் இருக்கான். ரஷ்யன் டோல் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சதும் இருக்கு. நான் நேர பார்த்தேன், நான் மியூசியத்துல எல்லாம் வச்சிருக்கேன். அந்த ஒன்றுக்கு மேல கருப்பா ஒன்று ஒவ்வொரு பாக்ஸா அடுக்கி அடுக்கி வச்சிருக்கேன். வச்சு அவ்வளவு சீல் ஓஹோ பண்ணி ஓஹோ வச்சிருக்கேன். ஆ அப்படி பெரிய அப்படியா? பார்த்தேன் நாங்க. அதே உங்களுக்கு மாதிரிதான் இந்த தாளிகளுக்குள்ளேயும் இந்த இறந்தவர்களை வைத்திருக்கிறார்கள். அது எங்கட இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. வேற எங்கெங்க இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. ஒரு இந்த மம்மியை பூநகரியில பகுதியில் அப்படியே கிடக்குன்னு ஒரு கருப்பு ஒன்று அப்படியே தனியே இருந்தது இல்ல, பாக்ஸ் ஒன்றுக்குள்ளேயும் போடாமலும் வச்சிருந்தவே. மற்றதெல்லாம் பாக்ஸ்களுக்குள்ள போட்டு போட்டு அப்ப அந்த பாக்ஸ்ல போடாம இருக்கிறது எப்படி இருக்குது? கருப்பா அப்படியே கருப்பா கருப்பா கிடக்கும். கருப்பா இருக்குது. கருப்பா 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 நேர பார்த்தேன். நான் ஒரு படகம் எடுத்திருக்கேன். உன்னோட காட்டுறேன் எடுத்தோம். இப்ப 4-5 பேர் கையை திரிக்கணும். டைமும் சரி, வந்துட்டு. ராஜேஷ் சிதா மாஸ்டர் நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு அப்படித்தான் அப்படித்தான் தேங்க்யூ இருக்கும். தேங்க்யூ சுஸ்கத்ராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி belated birthday to Tara. You're lucky to have gone there and enjoyed your birthday. And Tamamas Tameti. தமயந்தி மாசம் மிகவும் அருமையாக எல்லாத்தையும் விளக்கி சொன்னீர்கள். எனக்கு நான் எகிப்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் பாட்டி எல்லாம் செய்தது. எனக்கு இவ்வளவு காலம் எனக்கு தெரியாது உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இப்பதான் கண்டுபிடிச்சேன். பாபுதான் வீட்டுல இருந்து குக் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு இருப்பார் தண்டு பாட்டுக்கு. செய்து வச்சுட்டும் வந்தவ. என்ன பாபு மாஸ்டர் செய்து வச்சுட்டும் வந்தவ. உங்களை தோசை சுட்டுட்டு வந்தவ. டேஸ் எல்லாம் போட்டு தோசை அண்ட் ரைஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. எடுத்து போட்டு ஹீட் பண்ணி சாப்பிடுறதா இந்த வேலை. அதுதான் அவ கடமையை விட இல்லை என்று வந்தாலும் ஹாலிடேக்கு. எனிவே எல்லாம் நல்லா நடந்தது. எல்லாரும் நீங்கள் போய் உங்களோட மெடிடேஷன் இதால எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் திரும்பி வடிவா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு வருத்தம் கிட்ட இந்த ஹீட்டை கேட்டோன்னே எனக்கு பயம் வந்துட்டு. நாங்களும் ஹாலிடேல போனாங்க, கண்ணக்கு ஹாலிடேஸ்ல போனாங்க. இப்படி ஹீட்டாக நாங்கள் உள்ளவும் போகல. அது பண்ணிட்டோம் நாங்கள். அப்படியோ போய் அந்த அந்த எனக்கு சில பேர் சொன்னவே எல்லாம் தோல் எல்லாம் இதா வேறமென்று எங்களுக்கு கடவுள் ஒன்றும் அப்படி ஒன்றும் நடக்கல எல்லாருக்கும். Anyway, all in all, very good trip, and your presentation is brilliant, both of you. And அருந்ததி மாஸ்டரும் கடைசியில வந்து உள்ளது எல்லாத்தையும் சொன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு விளக்கமாக இருந்தது. சுரேஷ்கந்தராஜ மாஸ்டரும் எல்லாம் சொன்னார். All in all, brilliant presentation, and I can assume you had a very, very good holiday, spiritual holiday. That is important. எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு வந்தீங்க. சந்தோஷம் கொண்டு காட்டினதுக்கு. திரும்பியும் போயிட்டு வந்து எங்களுக்கு காட்டுங்கோ. கூட்டி கொண்டுதான் போறது ராஜேஷ் மாஸ்டர். உங்களெல்லாம் கூட்டி கொண்டுதான் போறோம். இப்படி ஹீட்டட் இப்ப நாங்க ஸ்டோன் ஏஜுக்கு அங்க போகணும் இல்ல, கிளன்சன்பரியா அதைத்தான் போகணும். எல்லாரும் போவோம் லண்டனுக்குள்ள. லண்டன் அவுட் சைட் லண்டன். உமா நிக்குணன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் மெடிடேஷன் பர்த்டே செலிப்ரேஷன் என்று போயிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் கடந்த வருஷம் குரூஸில் போகணும்னு கனகாலமாக ஆசையாக இருந்தது. கோவிடுக்கு முதலும் புக் பண்ணி கேன்சல் பண்ணப்பட்டு ஒரு மாதிரி கடந்த வருஷம் இந்த நாட்கள் தான் போயிட்டு வந்தோம். டெம்பரேச்சர் நான் நினைக்கிறேன் பரவாயில்லாமல் இருந்தது. என்னென்னா இப்போ போன மாதம் யாழ்ப்பாணத்தில் நிற்கே 42 degreesலாம் இருந்தது. சரியான இட் வாஸ் வெரி ஹாட் ஜெஃப்னா ஆல்சோ. வெளியில போகவே முடியல எனக்கு. நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் நான் கூட. மற்றது நான் எஜிப்டில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் என்றபடியா எனக்கு பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட் என்றபடியா அஸ்வான் பொட்டானிக்கல் கார்டனில் நான் நல்லா என்ஜாய் பண்ணினேன். அதில் எங்களோட நீங்கள் கேள்விப்பட்டனீங்களோ தெரியா நாகலிங்க பூ கனன் போல் ட்ரீ அண்டு அது நல்ல வடிவாக பூத்திருந்தது நாங்கள் போயிக்க. ஸோ அதில் நான் படங்கள் எடுத்தோன்னு வந்தேன். பிறகு எங்களோட இந்த டெம்பிள் ட்ரீஸ் அதுகள் எல்லாம் இருந்தது. அப்படி எங்களோட ட்ராபிக்கல் பிளான்ஸ் கணக்கு இருந்தது. அதுகள் எனக்கு மறக்க முடியாத அனுபவம்.
மற்றது இன்னொன்று, நான் ஃபர்ஸ்ட் டைம் என் சிவியத்திலேயே டேமரின் ஜூஸ் பண்ணினவங்க நுமியன் வில்லேஜில். ஸோ அது நான் படம் எடுத்து எங்களோட ஃபேமிலிக்கும் அனுப்பினான்டா. ஒரு நாள் நாங்கள் இலங்கையில் இருக்குது புளி டெமரின் ரெஸ்டாரண்ட்ல வைக்கணும் டெமரின் அந்த ஜூஸ். நான் காணையில நும்பியன் வில்லேஜ்ல எங்களுக்கு இந்த ஹாட் ட்ரிங்க் டெமரின் ட்ரிங்க் சர்வ் பண்ணவங்க. சாப்பாட்டோட தந்தவங்க. ஆனா எங்களுக்கு அது சரியில்லை. மற்ற யாழ்ப்பாணத்துல நாங்க அப்படி குடிக்கிறதில்ல தானே டெமரின் ஜூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கணக்கா ட்ராபிக்கல் கண்ட்ரி போயும் இருக்கிறேன், இருந்தும் இருக்கிறேன் ஃபிஜியில எல்லாம். ஆனால் ஒரு நாளும் அந்த டெமரின் ஜூஸே குடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் டைம் குடித்தது அது கொஞ்சம் மறக்க முடியாத அனுபவம் தான் எனக்கு. எனிவே தரளி என்ஜாய். எங்கட குரூஸும் ஆக்களும் நீங்க சொன்ன மாதிரி தான். குரூஸ் எக்ஸலன்ட் ஃபுட். அதான் நான் நினைச்சேன். இந்த குரூஸ் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத அல்வர். ஹி செட் நோ 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 ஆல் த டைம். அட் லாஸ்ட் வி மேனேஜ் டு டூ இட். அவர் தன்னுடைய இதில் பார்த்தார், என்ன அந்த ஆர்கிடெக்சர் அந்த இதுகள் எல்லாம் அவருக்கு விருப்பம். அதுகளை ஹி என்ஜாய்ட் இட். ஆனால் நான் என்ஜாய் பண்ணேன் கூட பிளான்ஸும் குரூஸும். குரூஸ் ஐ தரளி என்ஜாய்ட் இட். ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னவைக்கு கீனாக இருக்கோ அதுகளை என்ஜாய் பண்ணினோம். வெரி வெல் ப்ரெசன்டட். நீங்கள் நல்லபடியாக ப்ரெசன்டேஷன் செய்திருக்கீங்க. வெல் டன். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு யூ. தாரணி என்ற பேர் அப்போ அறிஞ்சேன். என் டாட்டர் பேர் தாரணி. ஓகே ஓகே, வெல் டன். எனிவே நன்றி எல்லோருக்கும். எங்களுக்கு வந்து செம்பருத்தம்பூ ரசம் தந்தவங்க, டீ செம்பருத்தம்பூ டீயும் தந்தவங்க. அப்ப அருந்ததி மாஸ்டர் சொன்னவங்க எங்களை குடிக்க வேண்டாம் கிராமிய வாழ்க்கை போனது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது வந்து இல்ல செவ்வரத்தம் இது தந்தவேல். அது எல்லா இடமும் பெரிய பெரிய ஷாப்ல தரைக்குள்ள குடிச்சிருந்தாங்க. இன்னொரு இடத்துல போய் அது ஒரு இடத்தை பார்க்க கொஞ்சம் குழந்தை பிள்ளைகள் நிறைய அந்த இடத்தை பார்க்க பயமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நான் குடிக்கல, விரும்பினாக்கள் குடிங்க. ஸ்ரீகாந்தரா மாஸ்டர் சொன்னாங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க. கீழே போய் குடிச்சிட்டாரு. அதை அதுதான் இருக்கிறேன். விளங்கிச்சதோ? நாங்கள் 3 பேரும் குடிக்கவே இல்லை. விளங்கிச்சதோ? அதான் நீங்க பேசலாம். டைம் போகுது. அனைவருக்கும் வணக்கம். பலரும் அருமையாக கருத்து கூறிவிட்டார்கள். நான் சுருக்கமாகத்தான் கூற வேணும். அருந்ததி மாஸ்டர் அங்கிருந்து வலிக்கிட்டு போகணும். எனக்கு சொன்ன வசனம் தான் எனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. எனக்கு சொன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தானும் நம்பிக்கையுடன் பிரபஞ்சத்துடன் இணைந்து போய் அருமையாக இந்த ட்ரிப்பை செய்து மீண்டும் வந்து எங்களுக்கு அழகாக இவ்வளத்தையும் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருந்தார். ப்ரெசன்டேஷன் அருமையாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லவில்லை. மாஸ்டர் டாரா மாஸ்டர் பர்த்டே எனக்கு அங்கே நிற்கே தெரிய வந்தபடியால் எனக்கு விஷ் பண்ணக்கூடியதாக இருந்தது. மற்றது ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் அனைவரின் ப்ரெசன்டேஷனும் அருமை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல வேண்டுமென்றா, பிரபஞ்சத்தின் உதவியோடு நீங்கள் திரும்ப வரமட்டும் இந்த தளத்தில் பலரும் உதவியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு சென்றது மிக மகிழ்ச்சி. அதை நான் முக்கியமாக கூற விரும்புகிறேன். பலரும் இங்க விட்டுட்டு நீங்க கூட்டிக் கொண்டு போகாமல் விட்டுட்டு போன ஆட்கள் எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக பல விதத்தில் உதவியாக இருந்து கொண்டு சென்றார்கள். நான் எப்பொழுதும் வெளியில போனா நான் குழப்பம் இல்லை, நான் போன் பண்ணவே மாட்டேன். தெரியும் சதா மாஸ்டர் அதை நடத்துவான்னு தெரியும். எல்லா ஆக்களை வச்சு நடத்துவீங்களன்னு எங்களுக்கு தெரியும். ஆனபடியா பயப்படையில எல்லாரும் நல்லாத்தான் நடந்தது. அது 2 பேர் சேர்ந்து முக்கியமா நடக்கிறதுல ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் தனியா அதுக்குத்தான் பிரபஞ்சத்தை சேர்த்து விட்டுட்டு போனாச்சு. பிரபஞ்சத்தின் உதவியோட பலருடைய உதவியோடையும் தான் எல்லாம் செய்யக்கூடியதா இருந்தது என்று கூறக்கூடியதா இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தது அருமை. உங்களுடைய அனுபவம் எங்களுக்கும் பிரயோசனமானதுதான். நான் இந்த பிரான்ஸ்லயும் ஒரு இடம் இருந்தது காட்டினது, இந்த மாமிஃபைட் பாடிஸை வைக்கிற இடம் உண்டு. அதை பார்த்து நான் ஒரு பெரிய இடங்கள் இல்லை, சின்ன சின்ன இடங்கள். எனவே மிக்க நன்றி. இத்துடன் பஞ்சாட்சர மாஸ்டர் நீங்க பேசுங்க. மீண்டும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. தாரா மாஸ்டருக்கு ஹாப்பி பர்த்டே எடுத்த ஹாப்பி பர்த்டே. வாணியும் ஹாப்பி பர்த்டே சொல்றா. அவவும் 2 பேரும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றோம். நன்றி. தேங்க்யூ.